அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹைதராபாத் தம் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 கிலோ சிக்கன், 3/4 கிலோ அரிசி, அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, வெங்காயம் அதுக்கு 300 கிராம், 1/4 கிலோவுக்கு 100 கிராம் அளவு, 3/4 கிலோவுக்கு 300 கிராம், 5 பச்சை மிளகா, அப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 5 பட்டை, 6 லவங்கம், 6 ஏலக்காய், அப்புறம் கொத்தமல்லி இலை ஒரு அதாவது கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் நிறைய தான் போடணும். நம்ம ஒரு கைப்பிடி ஃபுல்லாக, அப்புறம் புதினா, அப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 லெமன், அப்புறம் கரம் மசாலா தூள், அப்புறம் எண்ணெய் 150 ml, தயிர் வந்து 300 ml போடணும் கண்டிப்பாக. ஏன்னா இது நம்ம தக்காளி சேர்க்காதனால கண்டிப்பாக 300 ml போடணும். இப்போ நம்ம அடுப்பை பற்றி இந்த பாத்திரத்தில் தான் நம்ம சமையல் செய்ய போகிறோம். அதனால் இந்த பாத்திரத்துலேயே நம்ம வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு, நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதே மாதிரி இந்த அடுப்பில் வந்து தண்ணி வச்சு ரைஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போடணும், கொஞ்சம் புதினா போடணும், போட்டு சால்ட்டு கொஞ்சம் போடணும். சால்ட்டு இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போடணும். இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் வந்து இதில் வச்சுருக்கேன், அப்படி எண்ணெயோடு வச்சுருக்கேன். வெங்காயம் இதில் வந்து நம்ம வந்து கறி சேர்த்துக்கணும். கறி போட்டு அப்புறம் இந்த பச்சை மிளகா, பட்டை லவங்கம், அப்புறம் கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இலை, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், அப்புறம் தயிர். நம்ம வந்து தக்காளி சேர்க்கறதுனால தயிர் நிறைய சேர்க்கணும். அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு 1 ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம தக்காளி போடுறதுனால அது அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டீஸ்பூன், அவ்வளோதான் போதும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஃபாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுட்டு நல்லா சூடு ஏறினோன்னா அப்புறமா சிம்மில் வைக்கணும். சிம்மில் ஒரு 1/4 ஹவர் வைக்கணும். அப்புறம் அரிசியை வந்து சோறு பக்கத்தில் ரைஸ் வந்து 70%க்கு 70% அளவு வெந்ததுக்கப்புறம் வடித்து விட்றணும். இப்போது கறி நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ரைஸை அதில் போடணும். அதில் கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மூடி தம் வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சாப்பாடு ரைஸை போட்டு அப்புறம் வெங்காயம், முந்திரி, திராட்சை, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அவ்வளோதான், ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.